இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, ஓப்பனிங் சீன்லேயே அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் தங்கமயில் வந்து அவர் சித்தப்பானை கூப்பிட்டனே, சித்தப்பானுக்கு சரியான கோபம் வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு, ஏம்மா அவன் எப்படி உனக்கு இருந்தான், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான், நீ அதெல்லாம் மனசில் வைக்காமல் உன்னை ஏமாற்றி பொய் கேஸ் கொடுத்துருக்கீங்களா ஆதங்கத்தில் அது இதுன்னு பேசியிருப்பார். அதான் முதல்ல பயங்கர கலவரமாக போயிருக்கும் கோர்ட்டு வாசல் முன்னாடி. அடுத்து கோர்ட்டுக்கு வந்து குடும்பத்தை கூப்பிட்டு வராங்க. குடும்பத்தை கூப்பிட்டு அந்த குடும்பம் இந்த குடும்பம் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. நேருக்கு நேராக பார்த்துட்டா அப்புறம் இவங்க குடும்பம்லாம் வந்து இவங்ககிட்ட பேசி ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒன்றும் நடக்காது, எல்லாமே பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்து இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குடும்பம் சேர்ந்து இவங்க 2 பேரும் நமக்கு ஒரே எதிரி தான், அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுங்க, எங்கள் சைடு வந்துடுங்க அப்படின்னு இந்த குடும்பம் இவங்ககிட்ட கெஞ்சிகிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அதெல்லாம் கேட்டுட்டு கோவப்படாமல் சரி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அடுத்து அவ்வளோதான் கோர்ட்டு சீனுக்கு வந்துட்டு கோர்ட்டு சீன் எல்லாம் நின்றுருக்காங்க. தங்கமயிலை வர சொல்கிறாங்க. தங்கமயிலை வர சொல்லி விசாரிக்கலாம், விசாரித்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சீனுக்குள்ளே வந்து தங்கமயிலை வர சொல்கிறாங்க. அப்போ அந்த புள்ள பொறுமையாக வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் ஐயா வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்க அடித்தாங்களா கொடுமைப்படுத்தாங்களா அதெல்லாம் கேட்கும்போது இந்த புள்ள அவங்க அம்மாவெல்லாம் எல்லாத்தையும் விட்டு பார்த்துட்டு திரும்பி வந்து ஆமாம் இதெல்லாம் பண்ணாங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படி இப்படின்னாரு. அப்புறம் வக்கீல் சார் வந்து வரதட்சணையெல்லாம் கேட்டாங்க, எக்ஸ்ட்ரா கேட்க சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்லாம் வந்து இவ்வளோ தங்கமயிலை சொல்ல சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி அவளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து எனக்கு என் புருஷன் கூட வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதனால் இது பண்ணிடாதீங்க, என்னையும் அவரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு இவன் வந்து அழுதுகிட்டே கடைசியில் நிற்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இதில் யாரை நம்புறதுனே தெரியல கடைசி நேரத்தில். அப்போ இன்றைக்கோட எபிசோடு இவ்வளோ தான். கடைசியில் வந்து இவள் அழுது இந்த மாதிரி சொல்லிட்டா இன்னையோட முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.